குருவாயூர் யாத்திரை போறவா மம்மியூர்ல போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்தால்தான் குருவாயூர் யாத்திரைங்கிறது பூர்த்தி ஆகும். அங்க இவா 2 பேரும் காத்துண்டு நிக்கிறா. குரு பகவானும் வாயு பகவானும் மேல வந்தவுடனே பார்வதியும் பரமேஸ்வரனும் அவளுக்கு குரல் கொடுத்தா, விக்கிரகத்தை கீழே எடுத்துட்டு இறங்குங்கோ, இங்க எங்க பக்கத்திலேயே இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்ல அவ 2 பேரும் கீழே இறங்கின அடுத்த க்ஷணம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் 33 கோடி தேவதைகளோட ஓடி வந்தார் அந்த இடத்துக்கு. அந்த விக்கிரகத்தை வரவேற்கிறதுக்காக விஸ்வகர்மாவை விட்டு அற்புதமான ஆலய நிர்மாணம் பண்ணியாச்சு. விக்கிரகம் பிரதிஷ்டையாக போறது, எல்லாரும் கூடியிருக்கா. அப்ப எல்லாரும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல கேட்டா, அற்புதமான க்ஷேத்திரம் வரப்போறது, அற்புதமான மூர்த்தி பிரதிஷ்டையாக போறார் இந்த இடத்துல. இந்த க்ஷேத்திரத்துல ஒரு அற்புதமான தீர்த்தம் இருக்கணுமே, கோயில்னா கோயிலுக்கு பக்கத்துல ஒரு தீர்த்தம் இருக்கணுமே, ஒரு சரசு இருக்கணுமேன்னு கேட்டா தேவதைகள் எல்லாம். அப்ப ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அந்த கோயிலை ஒட்டி அற்புதமான சரச சிருஷ்டி பண்ணினார். நாராயணனால சிருஷ்டி பண்ணப்பட்ட சரசுனால அதுக்கு நாராயண சரசுன்னு பேர் வந்தது. குருவாயூர்ல இருக்கக்கூடிய அந்த நாராயண சரசுக்கு தனியான ஒரு மகிமை உண்டு. இன்னைக்கும் நாம குருவாயூருக்கு போனா ரூம்ல தங்கி ஹீட்டரை ஆன் பண்ணி ஸ்நானம் பண்றதுல பிரயோஜனம் கிடையாது. அந்த நாராயண சரஸ்ல போய் ஒரு தடவையாவது அமிங்கி ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா கேரளால ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, குழந்தைகளுக்கு ஏதான ஒரு 104 ஃபீவர் இருந்தா கூட அவ என்ன பண்ணுவா, நேரம் அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து நாராயண சரஸ்ல அப்படி குழந்தைய முக்கி மேல எழுப்புவா. அப்படி எழுப்பினாள்னா அடுத்த க்ஷணம் அந்த தீர்த்தம் தேகத்துல பட்டதுனால அந்த குழந்தைக்கு ஃபீவர் நார்மலுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான தீர்த்தம் நாராயண சரஸ்ல இருக்கக்கூடிய தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை சுவாமி உண்டு பண்ணினார், சிருஷ்டி பண்ணினார். தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணா, இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு நாமகரணம் பண்ணணுமே. எப்படி நாராயண சரஸ்ன்னு அதுக்கு பேர் வந்ததோ அதே மாதிரி இந்த ஊருக்கும் நாராயணபுரம்னு பேர் வைக்கலாமான்னு கேட்டா பகவான் சொன்னார், இதுக்கு பேரு நாராயணபுரம் இல்ல, இதுக்கு பேர் நான் வைக்கிறேன்னு சொல்லி குரு பகவானையும் வாயு பகவானையும் கூப்பிட்டார். 2 பேரையும் சேர்ந்து நிக்க சொன்னார். இவர் குரு, இவர் வாயு. இவா 2 பேரும் இந்த க்ஷேத்திரத்தை கண்டுபிடிச்சதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு குருவாயூர்னு பேருன்னு ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே அந்த க்ஷேத்திரத்துக்கும் குருவாயூர்னு நாமகரணம் பண்ணார்.